Hi friends, welcome back to Sarbath Kid channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான பன்னீர் டிக்கா ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள் ingredients வச்சு சூப்பரா பண்ண போறோம். சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மேரினேஷன் பண்ணனும். சோ ஒரு பவுல்ல 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா. இந்த மசாலாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கிறது வந்து இந்த கஸ்தூரி மேத்தி தான். ஸோ அது ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 லெமனை புளிஞ்சுக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு அந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பன்னீருக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிட்டு, இப்போ வந்து நான் இன்றைக்கி வந்து 1/4 கிலோ பன்னீர் எடுத்திருக்கேன். ஸோ க்யூபாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த பன்னீர் கூட இந்த மசாலா ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் குடமிளகாயையும் ஒரு குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ வந்து பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம். இப்போ பன்னீர் டிக்கா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இந்த கம்பி வந்து பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோலுக்காக வாங்கினது. உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா ஒரு லாங் ஸ்டிக் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 1/2 அன் ஹவர் நல்லா அந்த மசாலாலாம் ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டிக்கில் வந்து ஒரு பீசஸாக வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கை எடுத்துக்கோங்க. அது கூட ஃபஸ்ட்டு குடமிளகாயை போட்டுக்கோங்க. அது கூடவே வந்து ஆனியன், அதுக்கப்புறம் வந்து பன்னீர் பீசஸ் ஒரு பீஸை போட்டுக்கோங்க. இதே மாதிரியே குடமிளகாய், ஆனியன், பன்னீர்ன்ட்டு ஒரு கம்பியில் வந்து 3 பன்னீர் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதே மாதிரி 3 ஸ்டிக்கில் வந்து பன்னீரும் கேப்சிகம், ஆனியன்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் பன்னீர் அந்த ஸ்டிக்கில் நம்ம கோத்து வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்டிக்கை வந்து இந்த பேனில் வச்சுருங்க. இப்போ வந்து மிதமான தீயில் அந்த பன்னீர் பீசஸை நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. 2 சைடும் நல்லா பன்னீர் வேக விடுங்க. ஸோ மேலேயே கொஞ்சம் லைட்டாக பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த பன்னீர் டிக்காவை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் டிக்கா கூட நீங்கள் வந்து க்ரீன் சட்னி வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். ஸோ வீட்டில் நீங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக குக் ஆகிருக்கும். நீங்கள் இதை எடுத்து பார்த்தாலே நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.